வணக்கம் நேயர்களே, நம்ம ராத்திரி நேர ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்கிறவர் சாதாரண ஜோசியர் இல்லை. உலகத்தில் இருக்க தொழிலதிபர்கள், பிரதமர்கள், ஏன் டொனால்ட் ட்ரம்ப்பே இவர்கிட்ட தான் ராசி பலன், ஜோசியம், ஜோதிடம்லாம் பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஜோதிட சிகாமணியாட்டி ஜோல்னாப்பை ஜோசியர் நம்ம ஜம்புலிங்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நமக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், நிறைய நட்சத்திரங்கள், குறிப்பா தமிழ் சினிமால இருக்க நட்சத்திரங்கள் உங்களுக்கு லெட்டர் போட்டு அவங்களோட கேள்விகள் எல்லாம் விண்ணப்பமா அனுப்பியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது பேச விட மாட்டீங்க அப்படிதானே? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ராசி பலன் பார்க்க வேண்டியதா இருக்கும். உங்க வாழ்க்கைன்றது எனக்கே தெரியும், நாசமா போயிரும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆர்சிபி 2025ல ஜெயிக்குன்றத கணிச்ச நம்ம ஆளுன்னு சொல்ல வந்தேன். அது தேவையில்ல, கட் பண்ணுறேன். சரி, இப்போ அந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் என்னால் பார்த்து சொல்ல முடியும். ஸ்கிரிப்டை பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க, எனக்கே மறந்துருச்சு. முதல்ல மங்களகரமா தலையில ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஐயா அப்படின்னு மட்டும்தான் அவர் என்ன கேட்கல. என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடாதீங்க, என்ன கூப்பிடவே கூப்பிடாதீங்கன்னு அவரும் நாடு விட்டு நாடு போய்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அதை தாண்டியும் கடந்து போய் அவரை போய் பாக்குறீங்க. பார்த்து பேசுங்க. ஒரு முதல் கேள்வியே இதுதாங்க. சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு நான் உண்டு, என் ரேசிங் உண்டு, என் குடும்பம் உண்டுன்ட்டு லைஃப் ஆஃப் ராம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்சவன விடவே விடாதுன்ற மாதிரி எங்க போனாலும் பின்னாடி தலைன்னு கத்துறாங்க. அதை தாண்டி நம்ம நண்பர் வேற ரிட்டையர் ஆகுறாரு. தமிழ் சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். அது படங்கள் வேற இப்போ ஒழுங்கா வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் நடிக்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தொடக்கம். அற்புதமே. எப்படின்னா ரெண்டு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ரேசிங் வாழ்க்கை, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமா வாழ்க்கை. ரேசிங் வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதமான ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரேஸ் போறது, உங்க காரை நீங்க ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுல உங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அப்படியே நீங்க டிஸ்டர்ப் பண்ண வந்தாலுமே அப்படின்னு காமிச்சு நீங்க எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2026 கிடையாது, 3026 வந்தா கூட உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா அப்படியே இந்த பக்கம் சினிமான்னு சொல்லி ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குதுன்றத மறந்துடக்கூடாதுன்றதான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறது. அதுலயும் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை டேரக்டர்ஸை விட்டுட்டு நான் சிறுத்தை கூட சேர்ந்து ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழிவு நிச்சயம். இந்த ரேசிங் வாழ்க்கையில நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரேசிங் வாழ்க்கையிலுமே இந்த சிறுத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் உலா வருது. அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத சில தீய சக்திகள் அங்கிட்டு உலாகிட்டு இருக்குது. யார சொல்றீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 எழுத்து படம் கொடுத்தவரும், படம் கொடுத்தவரும், ஆமா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உலா வராங்கன்றது போட்டோஸ் வழியா நான் பாக்குறேன். அந்த மாதிரியான நட்பு வட்டாரங்கள் எல்லாத்தையுமே கொய்தோன்னு போச்சுட்டு நல்ல நல்ல டேரக்டர்ஸ், சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க வளர்த்து விட்டீங்க அப்படின்னா 2026 மட்டும் இல்ல, வர வருடங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்குன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அதை விட்டுட்டு என் நண்பர் ரிட்டையர் ஆகிறாரு, நீங்க சொன்னீங்க நண்பர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி நானும் சைலண்டா ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா பல ஆமைகள் செத்து தண்ணியில மிதக்கிறத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது போலாங்க. அடுத்தபடியே அவரோட நண்பர் தான் அப்படியே பின்னாடியே வராரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐயா இத்தனை வருஷம் நான் நல்லா நடிச்சு கரியரோட உச்சத்துக்கு போயிட்டேன். ஆனா இப்போ கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வேற ஒரு கரியருக்குள்ள போறேன். இப்போ எனக்கு இது கடைசி படம். ஆல்ரெடி மக்கள் கேசரியா இருக்குமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க. 2026 தொடக்கத்தை தன்னோட கரியர் முடிவோட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் 26 எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறாருங்க. 26 என்ன 26? 2026 அண்ணனோடதாடா. சரி சரி சரிங்க. அதாவது 2026 நம்ம தளபதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவருக்கும் பாத்தீங்கன்னா 2 விதமான கெரியர் இருக்கு. நண்பர் மாதிரியே 2 விதமான கெரியர் இருக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல். நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம், சினிமாக்குள்ளேயே இருக்கலாம். போனா அடிப்பாங்க, அதனால ஜோதிடரை ஜோதி வச்சு கொடுத்துருவாங்க, அதனால வேண்டாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை மறந்துட்டு ஒரு சரிங்க. அதாவது இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறாருன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போற இடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமானது, நிறைய விஷப்பரீட்சைகள் இருக்கக்கூடியது. அது ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணுன்றதுதான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஜனநாயகன் தானே. அது ஜனநாயகன் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐயோ கேசரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பயந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். ஆனா ஒரு கடத்துக்கு மேல வர 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 கேசரி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமாடா கேசரியா தான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கேசரியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுல எனக்கு பிடிச்ச ஃபுட்டே எனக்கு கேசரி தான்
பால் லைட்டா தெரியுது. 2026ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கக்கூடிய படமா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு, ஒரு படமா இருந்தாலும் சரி அது வந்து நச்சுன்னு வந்து 2026 முடியற வரைக்குமே அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ அதோட வந்து இந்த கெரியர் முடியறதுனால யார் பெற்ற மகனும் நீன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வழி அனுப்பி வைக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால வந்து 2026 என்னதான் சந்தோஷமான ஒரு வருஷமா இருந்தாலுமே ஒரு சோகமான வருஷமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா. அடுத்ததுங்க ஐயா, இவரு ரொம்ப முக்கியமான ஆளுங்கய்யா. ஐயோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அந்த டெம்ப்ளேட்டுக்கு சொந்தக்காரரான ஒருத்தருங்க. அது 10 வருஷமா நாங்க போட்டு தான் இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்கய்யா, இவர் வந்து தொடர்ந்து ஒரு டெக்கேடாவே பீக்ல இருந்த ஒரு நடிகர். அப்படி பீக்ல இருந்தனா அடுத்த ஒரு 10 வருஷமா கை தொட்ட எதுவுமே வழங்க மாட்டேங்குது சார். நல்ல படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல. சரி, காட்டு மாதிரி ஒரு படத்தை தமிழ் சினிமா கொண்டு வரலான்னு பார்த்தா அடிக்கிறாங்க. சரி, டாரண்டினோ கூட கிரவுண்டடா ஒரு படம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் அடிக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி கருப்புன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த வருஷமாவது எனக்கு ஒரு வெளிச்சமான வருஷமா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது வெளிச்சம் அப்படின்றது வாழ்க்கையில என்னைக்குமே கிடையாது அப்படின்னு யாரு வேணா சொல்லலாம். ஆனா சூர்யா ஃபேன் நான் தான் சொல்லுவேன். 2026 ஒரு வெளிச்சம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது கருப்புசாமி உங்களுக்கு துணை இருப்பாருன்னு சொல்றதை தவிர என்னால வேற எதுவுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க இந்த 10 வருஷம் சொன்னீங்க, 10 வருஷம் வந்து ஒன்னும் பெருசா இது பண்றது கிடையாது, ஒன்னும் தொட்டத்தை வழங்குறது கிடையாது. அப்பதான் அவர் கல்யாணம் ஆச்சு. இல்லைங்கய்யா, அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சுங்கய்யா. அதாவது ரிஷப் ஷெட்டி ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ கூட ஃபோன் பண்ணி கூட பேசுறாரு, ரிஷப் அப்படின்னு கூட பேசுறேன் நானு. பாத்தீங்க அப்படின்னா அந்த காந்தாரா படத்துல ரொம்ப பக்திமயமா என்னை மாதிரி பட்டை கிட்ட எல்லாம் போட்டு வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு பக்திமயமா நடிச்சிருப்பாரு. நீ பக்தியா இருக்க மாதிரி நடிக்கிற. இருங்க, திரும்ப கேரக்டருக்குள்ள வந்துக்கிறேன். சிரிப்பு. அந்த மாதிரி வந்து ஒய்ஃப் பேச்சை கேட்டாலே வந்து உருப்பிட்டுலாம் நினைச்சு எல்லா வேலையும் பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் 2026 இருந்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒழிச்சு கட்டணும். இல்ல ஐ மீன் அந்த பேச்சு கேட்கறது வந்து ஒழிச்சு கட்டணும். நீங்க பர்சனல் லைஃப் அது வேற, அதை தலையிட முடியாது. அதான் முதல் பரிகாரம். அதாவது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அஞ்சாமல் எடுத்த ஒரு முடிவு தான் இப்போ வந்து உங்க கெரியரே வந்து அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நிப்பாட்டி இருக்குது. அதை தைரியமா ரீரிலீஸ் பண்ணாங்க ஐயா. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதான் சொல்றேன்ல. ஸோ அதனால வந்து உங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, விஜய், அஜித், அதுக்கப்புறம் நான் தான், அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், அடுத்த கமல்ஹாசன் நான் தான் அப்படின்னு பேசிட்டு போய் அடுத்த பிஆர் நான் தான், அடுத்த எஸ்கே நான் தான் அப்படின்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. கொஞ்சம் அழுதுக்கிறேன். சரி, 2026 கம்பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 விதமான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா கருப்பு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் சப்ஜெக்ட். ஆர்ஜே பாலாஜின்ற ஒரு திறமையான ஒரு இயக்குனர் கிட்ட வந்து மாட்டியம்மன் வந்தப்ப நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன திறமை சொல்லுங்க. அது திடீர்னு ஒருத்தருக்கு திறமை வரும், திறமை ஆஃப் ஆகும். அது இந்த டைம்ல திறமை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி வாடிவாசல் விட்டு இது வரும்போது யோசிச்சிருக்கணும் போதே. சொல்லுங்க. அது அவரே யோசிக்காதப்ப நான் யோசிச்சு ஒன்றும் போதனை கிடையாதுங்க. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு டேரக்டர் அவரை வச்சு வந்து படம் பண்றாருன்றப்போ அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட இந்த சாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் வந்து ஒதுக்கிடுங்க. சாய் அபயங்கர் வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. சரி, இதுல வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்தா கூட, ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு டேரக்டர் கூட வந்து நீங்க வந்து ஒரு படம் பண்றீங்க. அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு, இந்த படத்தோட கதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 வயசு ஒரு ஹீரோவும் 25 வயசு பொண்ணும் லவ் பண்றாங்க அந்த படத்தோட கதைன்னு சொன்னாரு. வழக்கமா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறவங்க, படத்தோட கதையை கேட்டோன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது வழக்கமா தமிழ் சினிமால வரதுதானே. அது இல்லைங்க, அது வந்து நம்ம வந்து சொல்லாம பண்ணுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா லைட்டா எனக்கு ட்ரிபிளே வாட அடிக்குது. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வாடிவாசல வந்துட்டு வாசலோட வச்சு துரத்தி விட்டீங்க. வர்ற நல்ல டேரக்டர்லாம் வந்து அடிச்சு வந்து பரட்டி விட்டுறீங்க. ஒழிச்சு கட்டணும், வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்க சிறுத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள நடு வீட்டுல வச்சு கொஞ்சி வச்சிருக்கீங்க. அதனால இதெல்லாம் வந்து பாக்குறப்போ எனக்கு வந்து 2026 என்னதான் கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி மனசுல எனக்கு பர்சனலா தோணினாலுமே சனி பகவான் சென்டர்ல நின்றுட்டு டிங்கு டிங்குன்னு ஆடுறது கன்ஃபார்ம்னு எனக்கு தோணுது. கம்பேக்கு வாய்ப்பு இல்லைங்க. மாறிடுச்சு. ஐயா, இவரு கண்ணீர் மாதிரி எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அவராவது 10 வருஷமா தான் பீக்ல இல்ல, நான் வந்ததுல இருந்தே பீக்னு ஒண்ணு பாக்கல. ஐயோ, ஆனா நான் பண்ற படங்கள், நான் நடிக்கிற விதம், அதெல்லாம் வந்து ஊர் உலகமே என்ன பாராட்டுது. என்ன இருந்தாலும் எனக்கு அந்த பிரேக் மட்டும் ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஐயா. இந்த 2026 எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கேட்டிருக்க ஒரு பேர் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம். அவருடைய பேர்ல வந்து படம் வந்து அந்த படம் பேர் ஹிட் ஆகும், ஆனா இவர் ஹிட் ஆக மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆள் தான் இவரு. அதாவது இவர் போடுற வேஷத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து ஆவுன்னு பாராட்டுவாங்க. டிவில இருக்க போஸ்டரை வச்சுட்டு போன்ல இருக்க போஸ்டர் வச்சு ஸ்டேட்டஸோட நிறுத்துவாங்களே தவிர
தியேட்டருக்கு போய் யாரும் பார்க்க மாட்டானுங்க. அதனால அவர் படத்துக்கு கலெக்ஷன் வரவே வராது. இவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வந்த குட்டி குஞ்சான்லாம் இப்போ வந்து 100 கோடி 200 கோடி அடிக்கிறானுங்க. ஐயா இருங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் வந்து அது கம்பேக், எவ்வளவு நல்ல படங்கள் நடிச்சாலும் கம்பேக்ன்றது ரொம்ப கஷ்டம். கம்பேக்னு இல்லை, அவருக்கு வந்து மார்க்கெட்ன்றதை திரும்ப பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். போன வருஷம் கூட நல்ல ஒரு வீரதீர சூரன் படம் நடிச்சாரு. அதை எவ்வளோ ஓட வச்சிங்களா, என்ன பிச்சைக்கா போயிடல இவ்வளவு பேசுறீங்களே, அந்த படத்தை என்ன ஓட வச்சிங்களா அப்படின்னு அவருக்கு தோணும். அதனால அவர் என்ன பண்றாரு, அடுத்து தன்னுடைய மகனை வந்து பெரிய ஆளா வளர்த்து தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அவர் மேல இம்போஸ் பண்ணி அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சினிமாக்குள்ள நடிக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காருங்க. எல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவருக்கு கம்பேக்ன்றது 2026 கிடையாது, இதுக்கப்புறம் வர வருஷங்கள் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சிகான்னு ஒருத்தர் எழுதியிருக்காருங்க. அப்படிங்க, ரொம்ப நல்ல பேரா இருக்குங்க. பேர் மட்டும்தாங்க ஐயா நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம். 4 மாசத்துக்கு முன்னாடி தான் துப்பாக்கி கையில வாங்கினேன்னு கொண்டாடினாங்க. இப்ப திரும்ப அந்த துப்பாக்கி வச்சு என்னையே சுட வராங்க. நான் பாட்டுக்கு 7 இருந்தாலும் ஊர்ல வேலையில போனா தேடி வந்து பேண்ட்டுக்குள்ள ஏறுதுங்க ஐயா. 26ல அதெல்லாம் ஒழியுமா, ஃபேன் பேஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டுருக்காருங்க. அதாவது ஒரு பேர் வந்து சிவகார்த்திகேயன். ஆமாங்க ஐயா. சிவகார்த்திகேயன் வச்சதுக்கு போல கான்ட்ரவர்சி கார்த்திகேயன் வச்சிருக்கலாம். ஏன்னா அப்படிதான் வந்து கேப்ல யோசிச்சிருக்காரு. எஸ்கேன்னு போல சிகேன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா உங்களை வளர்த்து விட்டவர்ல இருந்து கூட மியூசிக் போட்டவர்ல இருந்து கடைசியா துப்பாக்கி கொடுத்தவர் முதற்கொண்டு எல்லாருமே உங்க மேல பழிதான் போடுவாங்க. டேரக்டா அவங்களே வந்து பழி போடலனா கூட சுத்தி இருக்கிறவங்க நீ இப்படி தான்டா பண்ண அப்படி சொல்லி உங்ககிட்ட வந்து கான்ட்ரவர்சியை வந்து தேடிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல உங்களுக்கு எதிரிகள் அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அப்படிதான் கடைசி 2-3 படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு நிலைமை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸுக்கு இப்போ யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாருமே இப்போ இதுக்கு முன்னாடியே தலையா தளபதியா சூப்பர் ஸ்டாரா அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நான் வந்து அடுத்த சிவகார்த்திகேயன் யாருன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சிட்டு இருக்காங்க தானே சொல்றீங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவரை அடிச்சிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு ஒரு மேல வந்து உச்சிக்கு போக போக வந்து தனிமையா வந்து ஃபீல் ஆகும். அந்த தனிமையை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கனக்குள்ளே உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா டப்படப்பட மேல வந்து உங்களை அழுத்திட்டு மேல ஏறிடுவானுங்க. அதனால இந்த தனிமையை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்ல இதுக்கு முன்னாடி இல்ல 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 அப்படி கிடையாது. நான் பச்சை சட்டை போட்டு ரொம்ப பாசிட்டிவா பேச வந்திருக்கேன், என் வாயை புடுங்கலாம் சார். கடைசி 2-3 படங்கள் எப்படி நல்ல நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி நடிச்சிங்களோ அதே மாதிரி எவன் எக்கடி கெட்டு போனா என்ன, எவன் என்ன சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாதிரி முன்னாடி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, இந்தியா சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய ஐக்கானா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2026 பொங்கல் அதுமா வரீங்க, நல்லபடியா தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி உங்களுடைய பாதை வந்து இன்னும் மேற்கொண்டு மேல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமா என்ன மாதிரி கதைகள் சூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காருங்க. எந்த விதமான கதையை வேணா சூஸ் பண்ணலாம். பொம்பளை புள்ள பின்னாடி போற கதையை மட்டும் சூஸ் பண்ணாம நல்ல ஒரு கமர்ஷியல் படமாவோ இல்ல எக்ஸ்பெரிமெண்டல் படமாவோ இல்ல ஒரு ஏலியன் படமாவோ எந்த படம் வேணா நீங்க சூஸ் பண்ணி நடிங்க, உங்களுக்கான வரவேற்பு மக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து போலாங்க. அடுத்தது வந்து போயஸ் கார்டன்ல இப்பதான் வீடு வாங்கினேன்ற ஒரு எழுதிருக்காருங்க. அவர் தாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஒரே நம்பிக்கை துரோகிங்களா இருக்காங்க. அதே ஃபீல்ட்ல இருந்தா வராரா? ஆமாங்க ஐயா, நான் எது பண்ணாலும் குத்தோன்றாங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றேன், அது பிடிக்காம என்னோட பாட்டை திருடுறாங்க, நான் ஆடியோ லான்ச் வச்சா அதை கிண்டல் பண்றாங்க, போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினா அதை கிண்டல் பண்றாங்க. நான் ஹாலிவுட் லெவல் வரைக்கும் போயிட்டேங்க ஐயா, ஆனா இங்க வந்து எனக்கு இன்னும் நல்ல ஒரு அங்கீகரிக்கப்படவே இல்லைங்களே ஐயா. டைரக்டர்ன்ற அவதாரமும் எடுத்துட்டேன், அதை இன்னும் மதிக்க மாட்டாங்க ஐயா. டைரக்டராகவும் ஆக்டராகவும் சிறந்து விளங்க இந்த வருஷம் என்ன முயற்சிகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு சில ஆட்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் எந்த ஃபீல்ட்ல போனாலுமே அவர் வந்து பயங்கரமா இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன், அவரே பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிறானுங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை கோணையா வச்சு டிராக் பண்ண போனீங்க அப்படின்னா அடிதான் வாங்குவீங்க. உங்களுக்கு எது வரும், நடிக்கிறதுக்கு நல்லா வரும், நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, நல்ல படங்கள் சூஸ் பண்றீங்க, டிஃப்ரெண்டான கதைகள் சூஸ் பண்றீங்க, மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் உங்களால கொடுக்க முடியும், அதே சமயத்துல கிரவுண்டடா ஒரு ஃபேமிலி கதையாவும் உங்களால நடிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப பொத்திக்கிட்டு நடிக்கிறது மட்டும் நல்லது. சும்மா டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அக்கா பையனை கூட்டு வருது, மியூசிக் போட போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பையனை கூட்டு வருது, அப்படி இல்லைன்னா வேற எதுவுமே கிடைக்கலன்னா பொண்டாட்டி டைரக்ஷன் நடிக்க வேண்டியது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா குடி ஓடி போச்சுருவானுங்க. என்னதான் ஹாலிவுட் லெவலுக்கு போனாலுமே நம்ம வாய் யாரை வந்து ஆடியோ லான்ச்ல பேசுது, எங்கிட்டோ கல்யாணம் ஆகி செட்டில் ஆனா நயன்தாரா பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க, அது எடுத்துட்டு போட்டோங்க, அது நடக்கதான் செய்யும். ஜெயராஜுக்கே நடக்குது, உங்களுக்கு நடக்காதா? அதான் அவர் எப்படி கேஷுவலா வந்து காப்பீட்டை போட்டு டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு, உட்காந்து எங்க ஆடியோ லான்ச்ல பேசுறாரா? இல்ல, அந்த மாதிரி உட்காந்து எனக்கு எதிரி யாரு இருக்கீங்க, என் எதிரி அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத செவத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல படங்கள் மட்டும் நடிச்சால் போதும்.
அதே மாதிரி இன்னொன்னு குறிப்பா கேட்டிருக்காருங்க, நான் வந்து பல வெரைட்டியா படங்கள் பண்றேன், ஆனா ஒரு படம் ஜெயிக்குது ஒரு படம் தோக்குது, ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க படிச்சு முன்னேற அப்படின்னு சொன்னது நீங்க தான். அப்படி இப்போ எடுத்தீங்கன்னா மக்கள் வந்து பரவாயில்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு படிச்சது வந்து இட்லி சுடுறா அப்படின்னு சொன்னா அடிக்கதான் செய்வாங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். புரிஞ்சிருச்சுங்க, அவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்தது வந்து அவரோட நெருங்கிய நண்பர் சிலம்பரசன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. அற்புதமான ஒரு நபர். அதாவது தமிழ் சினிமாவோட செல்ல பிள்ளைன்னு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேர் வாங்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே சரியா விளங்கல ஒரு 10-15 வருஷமா. அதுக்கப்புறமா வெயிட் போட்டேன், அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல். அப்புறமா கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சு கம்பேக் கொடுத்து ஆடியன்ஸ்ட வந்து இனிமே என்ன பண்ற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. இந்த வரைக்கும் எதுவும் நடக்கலைங்கய்யா. இதை நான் நியூ இயருக்கு ஜனவரி 31 தான் கேட்கலான்னு இருந்தேன், ஆனா முன்னாடியே கேட்டுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வருஷமாவது எனக்கு திரும்ப மாநாடு மாதிரி நிறைய நல்ல படங்கள் வருமா? அதாவது 2026 நிறைய மாநாடு வரும், ஆனா உங்களுக்கு திரும்பவும் மாநாடு மாதிரி படம் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க, வெயிட்டை குறைச்சேன்னு. வாயை குறைக்கணும். தேவையில்லாம உங்க நண்பர் மாதிரியே வந்துட்டு தென்னாவட்டா பேசிட்டு இருந்துட்டு சேரை போட்டு உட்காரு கட்டில போட்டு படுன்னு கிடந்தீங்க, அவன் படுத்துதான் கிடப்பான். அவன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான் நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு. தக் லைஃப்ல நீங்க திருசா கூட என்ன பண்ணீங்கன்றத அவனும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்களுடைய நடிப்பு திறமைன்றது ரொம்ப அதிகமா இருக்குது. அது வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த திறமையெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதுலயும் டேரக்டர் சூஸ் பண்றதுலயும் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்லது. அதை விட்டுட்டு இன்னும் பழைய இப்படி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமா 2025 வந்து ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் வந்து இழுவையில போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இங்க டிலேக்கு பேர் போனவர் தான், ஆனா நீங்க சேர்ந்தவர் அதுக்கு மேல டிலேக்கு பேர் போய் கடைசியில வந்து டப்பிங்ல சொதப்புற ஆளு ஒருத்தவர். அவர் ஏதோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுதோ இல்லையோ பயங்கரமா அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஹிட் ஆகுதோ இல்லையோ லேட் ஆயிடும். ஆமா, நடுவில் போஸ்டர்ஸ் வருது, ஆனா அது எதுவுமே வந்து செட்ல இருந்து வர போஸ்டர் மாதிரி இல்லை, எங்கேயோ ஃபாரின்ல இருந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஃபேன்ஸ் பார்க்கறப்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெறியாகுது. அதனால ஒழுங்கு மரியாதை படத்தை நடிச்சிங்களா, டப்பிங் ஒழுங்கா பண்ணீங்களா, படத்தை ரிலீஸ் பண்ணீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம டிலே பண்ணீங்கன்னா வாழ்க்கையே டிலே ஆயிடும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருக்காரு. சொல்லுங்க, கேளுங்க. 50வது படம் ஒரு மைல் ஸ்டோனு, எந்த டைரக்டரும் நம்பாம தானே டைரக்ட் பண்றதா இருக்காருங்க. அந்த வெஞ்சர் வந்து எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஸ்கிரிப்ட்ல இல்லாததான் இருந்தாலும் இதை மேனேஜ் பண்ணுங்க. அதாவதுங்க இதுக்கான பதில் என்னன்னு உங்க நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்படி மேனேஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து இவர் ரொம்ப சின்னவருங்கய்யா, இவர் தான் கடைசி நபர். ஆமா, ரங்கநாதன், திரு பிரதீப் ரங்கநாதன் பேரே ரொம்ப அற்புதமா மங்களகரமா இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துல எனக்கு மங்களகரமா இருந்துச்சுங்கய்யா கரியரு. முதல் 3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அடுத்த சூப்பர் ஸ்டார் தான் சொன்னாங்க. முதல் 2 படத்துல முதல் படம் நான் எடுத்தேன், அப்புறம் 2வது படம் நானே நடிச்சேன், நல்லா பயங்கரமா ஓடிடுச்சு. 3வது படமும் நடிச்சேன், அதுவும் பயங்கரமா ஓடிடுச்சு. நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாம் சாப்பிட்டாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் குட்டி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா என்னன்னு தெரியலங்கய்யா, 4வது படத்துல ஒரு மாதிரி லைட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, சேர்த்து வச்சு அடிக்கிறானுங்க. கரெக்டா? ஆமாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது? இந்த 26 வரை ரொம்ப முக்கியமான நபர் கூட சேர்ந்த ப்ராஜெக்ட் வருது. இந்த 26 எப்படி போகலாம், டைரக்ஷன் பக்கம் போயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்றது நான் மறந்துட்டேன். அதாவது கடைசி படத்துல வந்து எல்லாரும் போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க, வாங்க வேண்டியதுதான். அடிச்சதுல நானும் ஒருத்தவன் தான். இப்ப வேற கெட்டப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, பட்டை கெட்டமா இருக்கு. அது என்ன அப்படின்னா நடிப்புல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி வந்து இந்த நடிப்பை பார்த்துட்டு காரி துப்புறவங்க இப்ப எல்லாருமே பரவாயில்லையே இதான் இவரோட சிக்னேச்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டானுங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த நடிப்பை வந்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல படங்களை சூஸ் பண்ணாம நான் இன்னமும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்பு, அந்த ஷிப்பு இந்த ஷிப்பு போனீங்க அப்படின்னா அந்த ஷிப்பு மூழ்கியே தீரும், உங்களுடைய நடிப்பு கெரியரும் மூழ்கியே தீரும். அடுத்தது கேட்டீங்க 9ஆம் நம்பரோட புருஷன், அவர் வந்து முடிச்சுடுவாரா அப்படின்னு. அவரே ஆல்ரெடி முடிச்சுதான் கிடக்குறாரு. அவர் வந்து உங்களை முடிச்சுடுறதுன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2025 2024 இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிலே 2025 டிசம்பர்ல வரும்னு சொன்னாங்க. அந்த போஸ்டர் மட்டும் நான் இன்னும் பிவிஆர் இந்த ஆப்பிள் ஓப்பன் பண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் அது வரமாட்டேங்குது. நானும் வரும் அதை ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருக்கு படம் எடுக்க வராது. அவர் எடுத்த ஒரே ஒரு படம், அந்த நல்ல படம், அந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய டேரக்டர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவருடைய சேர்க்கையை தவிர்க்கிறது நல்லது. எல்லைக்கே வந்துட்டு விட்டுட்டு அடுத்து வேற யாராவது நல்ல டேரக்டர் கிடைப்பாரா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே டேரக்டர் ஆயிடுங்க, ஏன்னா உங்களுக்கு அது வரும். திரும்ப லவ் டுடே மாதிரி எடுத்தா நாங்கள் பண்றது, லவ் டுடே 2 எடுக்கலான்னு இருக்கேன்றாரு. லவ் டுடே 2 அப்படின்னா கேட்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு போயிட்டு இருக்கீங்க.
இந்த மாதிரியான டாக்ஸிக்கான ஆட்கள் கூட சேர்ந்து படம் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் கிடையாது, வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஆக முடியாது. பார்த்து நடங்க. ஐயா இன்னொரு முக்கியமான சொல்லுங்க. ஸ்கிரிப்ட்ல எல்லாம் கேக்குறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க. இவரு பேர் வந்து ஏதோ அட்டி டாக்ஸ்னு ஒரு இடத்துல இருந்து கேட்டு, அதான் கடைசியா முக்கியமான அதாவதுங்க ஐயா சேனல் ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இதுவே ஒரு 6வது-7வது சேனல் தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது. போன வருஷம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க ஐயா. இப்ப 2026 எப்படி இருக்கும், என்ன மாதிரி முயற்சிகள் போடலாம், இன்னும் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா, ரெஸ்பான்ஸ் வந்து நெகட்டிவா போகுமா அப்படின்றது ரொம்ப இவரு ரத்தம்லாம் போட்டு கேட்டுருக்காருங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் சேனல் இருக்குமான்றது கொஞ்சம் யோசனையான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவருக்கு பார்த்து சொல்லிக்கிறீங்க அவர்கிட்ட. 2026 நடிகர்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்ன உன்னோட எதிர்காலம் என்னன்றதை கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. என்னைய பாடுறா. ஆமா, அதனால இப்போ இந்த 2026 வந்து பயங்கர சோதனைக்குரிய ஒரு காலமா இருக்கும். ஐயா ஆல்ரெடி அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு எல்லா வருஷமும். அது வெறும் ட்ரெய்லர் தான். ஐயோ 2026 மிகப்பெரிய சோதனைகள் வரும். அதனால அதெல்லாம் தாண்டி வந்து நீ சாதனை ஆக்குறதும் வேதனை ஆக்குறதும், வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு போறதும் அது உன் கையில தான் இருக்குது. மொத்தத்துல மற்ற எதிர்காலத்தெல்லாம் கணிச்ச நீ உன் தோல்ல இருக்க துண்டு உன் தலைக்கு மேல பறக்க போகுதா இல்ல உன் தலையிலேயே வந்து விழப்போகுதா அப்படின்றது அவங்க கையில தான் இருக்குது. அவங்க கையில மட்டும் இல்ல உங்க கையில தான் இருக்குது. தயவு செய்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நாங்க பண்ணதெல்லாம் மன்னிச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு உங்ககிட்ட பிச்சை எடுத்து வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உயிரோட இருந்தா வந்து மீட் சேனல் இருந்தா வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.